வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பாராத தோல்விகள். தாவேக்கா இத்தனை இடம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிடுவார் அப்படின்னு சுத்தமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாமே திமுகவுக்கு எதிர்பாராத தோல்விகள். எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கையில் நம்மளோட சட்டமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அலசி ஆராயும் போது நிறைய காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு முக்கியமான காரணம், எல்லா கட்சிக்குமே ஒரு ஓட்டு வங்கி அப்படின்னு இருக்கும். இவங்களை நம்பி இருப்பாங்க. அப்படி திமுக நம்பி இருந்ததில் முக்கியமான ஒரு ஓட்டு வங்கி அப்படின்றது சிறுபான்மையினர் ஓட்டும் பட்டியலினத்தவர் ஓட்டும். இதை நம்பி தான் திமுக இருந்தாங்க. ஏன்னா காலங்காலமாக 70 வருட காலமாக சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி திமுக. அந்த கட்சிக்கு பட்டியலினத்தவரும் சிறுபான்மையினரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சிறுபான்மையினர் ஓட்டும் பட்டியலினத்தவர் ஓட்டும் அப்படியே தாவேக்காவுக்கு போனது தான் இவங்களோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ போன அந்த பட்டியலினத்தவர் வாக்கையும் சிறுபான்மையினர் வாக்கையும் எப்படி திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிக்கும்போது ஒரு சின்ன யோசனை வந்திருக்கு. அதாவது திமுகவோட மாநில பொறுப்புகளில் பட்டியலினத்தவருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையை முன் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 8 பட்டியலினத்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அப்போ அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணுனா மட்டுமே நம்ம இந்த கட்சியில் சிறுபான்மையினர் ஓட்டையும் பட்டியலினத்தவர் ஓட்டையும் வாங்க முடியும் அப்படின்றத திமுக தரப்புல இருந்து யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாநில பொறுப்புகளில் கொடுத்தாலாவது சிறுபான்மையினர் வாக்கையும் பட்டியலினத்தவர் வாக்கையும் நம்ம வாங்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கு அவங்க செய்ய போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருந்த அந்த இடத்துக்கு ராசாவை கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் மகளிர் அணி கூட்டத்துக்கு வந்துட்டு பாதியிலேயே திரும்பி போனார் அப்படின்ற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. உடல் நலம் கருதி தான் அவர் போனாருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் கோச்சுக்கிட்டு தன்னை வரவேற்க யாருமே இல்லாதனால கோச்சுக்கிட்டு போனாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் துரைமுருகன் அவர்களோட பொதுச் செயலாளர் இடத்துக்கே வந்திருக்குது அப்படின்றது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்னும் பார்க்கப்படுது. இது உறுதியான தகவல் இல்லைனாலும் இது நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. எது எப்படியோ 70 வருஷமாக சமூக நீதி பேசுகிற திமுக அரசு மாநில பொறுப்புகளில் முக்கியமான பதவிகளில் பட்டியலினத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற நினைக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். பாராட்டுகள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.